ஹாய் ஹலோ வணக்கம். வெல்கம் பேக் டு டிட்டு ஃபேமிலி. எல்லாத்துக்கும் ஹாப்பி பொங்கலுங்க. இந்த பொங்கலை சிறப்பாக கொண்டாடணும்னு சொல்லிட்டு நாங்கள் வந்த இடம் தான் நம்ம கோவை குற்றாலம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு குற்றாலம் வந்தாச்சு. வண்டியை பார்க் பண்ணிவிட்டு டிக்கெட் எடுத்துகிட்டு நாங்கள் வந்துட்டு இப்போ லைனில் நின்றுட்டுருக்கோங்க. இப்போ நம்ம வந்துட்டு வாக்கபிளில் விட மாட்டாங்க. ஸோ அவங்களே வந்துட்டு வேன் அரேஞ்ச் பண்ணி பிக்கப் அண்ட் ட்ராப் பண்ணுறாங்க. ஸோ நாங்கள் லைனில் நின்றுட்டுருக்கோம். என்னோடய பாப்பா பாருங்கள் ஒரு விளையாட்டு விளையாண்டுட்டுருக்கான். ஸோ இப்போ வந்துட்டு நம்மளை பிக்கப் பண்ணியாச்சு. நம்ம இப்போ காரில் போய்கிட்டு இருக்கோம். செம்ம வியூங்க இந்த பக்கம், சில்லாக கூலிங்காக செம்ம கிளைமேட். நம்ம வந்துட்டு இறங்கியாச்சு. ஸோ இப்போ வந்துட்டு நடந்துகிட்ருக்கோம். கொஞ்சம் தூரம் தான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஒரு 1 கிலோமீட்ரு தூரம் பக்கம் நம்ம நடக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன். ஓகே, நம்ம பார்த்துட்டே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நடந்துகிட்ருக்கோங்க. கிளைமேட் பார்த்திங்கன்னா செம்ம கூலிங்காக இருக்குதுங்க. என் தம்பி கொஞ்சம் நேரம் நடக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கீழே இறக்கி விட்டுட்டுங்க. ஸோ அந்த வியூ பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்குங்க, செம்ம த்ரில்லிங். ஸோ நீங்கள் என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம கோவை குற்றாலம் வரலாம். என்ன கொஞ்சம் தூரம் நடக்கணுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம நடந்து தான் ஆகணும். நம்ம என்ஜாய் பண்ணணும் அப்படின்னா நம்ம கஷ்டப்பட்டு தான் ஆகணும். ஸோ நாங்கள் நடந்து வந்துகிட்டே இருக்கோம். ஸோ நான், ஹஸ்பண்ட், தம்பி, அம்மா 4 பேர் தாங்க போனோம். என்னோடய பாப்பா வரல, ஊருக்கு போயிட்டா. இது வந்துட்டு ஒரு வியூ பாயிண்ட்டுங்க. நான் மேலெல்லாம் போகலை, ஹஸ்பண்ட் தான் போனார். ஸோ நான் போகலை, பையனை வச்சுட்டு என்னால் ஏற முடியலன்னு போகலை. ஆனால் வியூ பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்குங்க. இதெல்லாம் அடிச்சிக்கவே முடியாது, அழகாக இருக்குது. நீங்கள் என்ஜாய் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் இங்கே வரலாம், தாராளமாக வரலாம். நாங்கள் வந்துட்டு யானை பார்க்க முடியுமான்னு நினச்சோம். ஸோ பார்க்கல. ஸோ நீங்கள் வரும்போது இருக்கலாம் மேபி. நாங்கள் என்ஜாய் பண்ணிட்டு போனோம். சரி ஏதாவது ஒரு அனிமல்ஸ் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. மங்கியை தவிர நான் வேறு எதையுமே பார்க்கல. நாங்கள் நடந்து வந்துகிட்டே இருக்கோம். தம்பியை தூக்கிட்டு வரேங்க. போகிறோம் போய்கிட்டே இருக்கோம். இப்போ வந்துட்டு லைட்டாக ஒரு மைல்டாக வந்துட்டு அருவி சவுண்டு கேட்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வந்துகிட்டே இருக்கோம். மேலே ஒரு மங்கி, அது வேறு குறுகுறுன்னு பார்க்குதுங்க. ஸோ நம்ம ரீச் ஆகிட்டோம். அருவி தெரியுதுங்களா உங்களுக்கு? ரீச் ஆகிட்டோம். ஓகே, உள்ளே வரோம். இதெல்லாம் வந்துட்டு என்ட்ரி. கீழே பார்த்தீங்களா நிறைய தண்ணி செமையாக இருக்குது. இங்கே இறங்கலான்னு பார்த்தோம், நாங்கள் அலோடு கிடையாதுங்க. சரி நம்ம இங்கேயே குளிச்சுட்டு போயிடலான்னு பார்த்தோம். ஸோ அலோடு கிடையாது. இன்னும் நம்ம கீழே இறங்கி போக வேண்டியது இருக்குது. ஸோ அந்த இதுதாங்க நம்ம கோவை குற்றாலம். ஃபைனலாக நம்ம ரீச் ஆகிட்டோம். செம்ம கூட்டங்க. ஆனால் அன்றைக்கி பொங்கல்னால சரியான கூட்டம். இல்லைன்னா மற்ற டைமில் இந்த அளவுக்கு கூட்டம் இருக்குமா என்னன்னு எனக்கு தெரியாது. ஸோ நாங்கள் வந்த டே பார்த்திங்கன்னா செம்ம கூட்டங்க. தம்பியை வச்சுட்டு என்னால் ஒன்றும் இறங்க முடியல. மெதுவாக வந்துட்டுருக்கேன். அம்மா பின்னாடி வராங்க ஃபோட்டோ எடுத்துகிட்டு. ஹஸ்பண்ட் வந்து முன்னாடி போகிறாப்புல. ஸோ எல்லாருமே செம்மையாக என்ஜாய் பண்ணாங்க. நாங்கள் வந்துட்டு நானும் அம்மாவும் கீழே இறங்கலைங்க. நான் பையனை வச்சுட்டு உட்காந்துக்கிட்டோம். அவர் தான் போயிட்டு ஒரு லைட்டாக ஒரு குளியல் போட்டு வந்தார். ஸோ ஆனால் செம்ம கூலிங் அந்த தண்ணி. இந்த கிளைமேட்டே உங்களுக்கு வந்துட்டு இப்படி தான் இருக்கும் இல்லையா?